Okay, Advent week. Okay, last week oda theme enadhu? Hope. Okay. So இந்த week oda theme என்ன தெரியுமா? Peace. So last week story ல என்னாச்சு ஒரு quick recap போலாமா? ஒரு பொண்ணு இருந்தா எலினான்னு ரொம்ப குவைட்டான girl உங்கள மாதிரி கிடையாது. அப்ப என்னாச்சு? அவ ரொம்ப sad-ஆ lonely-ஆ feel பண்ணா. கிறிஸ்மஸ் வந்துச்சு அப்புறம் எக்ஸைட்மென்ட் ரொம்ப ஆனதுக்கு அப்புறம் அவளு வீட்டை டெக்கரேட் பண்ணலாம்னு இப்படி டெக்கரேட் பண்ணா பட் மேஞ்சர்ல நிறைய பீசஸ் மிஸ்ஸிங் சோ வந்து திடீர்னு அவளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சது ஒரு கார்டன் பண்ணி என்னன்னா இந்த மாதிரி நம்மளும் கார்டன்ஸ் பண்ணிருக்கோம் சோ இதே மாதிரி ஒரு கார்டன் ரெடி பண்ணலாம் கார்டன்ல செட் பண்ணி மேஞ்சர்லாம் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் எடுத்து சீட் போட்டு ப்ரே பண்ணலாம் எல்லாரும் அவளை பார்த்து என்ன பண்ணாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சிரிச்சாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாக்கலாமா ஒழுங்கா தண்ணி ஊத்தி டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி போய் குட் நைட் சொல்லுவா மார்னிங் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் வேலைய உள்ள ஓடி போய் தண்ணி ஊத்துவா அப்படி எல்லாம் பார்த்தா செகண்ட் டே ஒயிட்டா தெரிஞ்சது ஸ்ப்ரவுட்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சது பயங்கர ஹாப்பி ஆயிட்டா உடனே இன்னொரு ப்ரே பண்ணா ஏசப்பா தேங்க்யூ சோ மச் இன்னும் வளர வைங்க அப்படின்னு ப்ரே பண்ணா தேர்ட் ஃபோர்த் டே எல்லாம் பார்க்கும்போது நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு இப்ப எங்களுக்கு 1 வீக் ஆயிடுச்சு சோ நல்லாவே வளர ஆரம்பிச்சது அந்த செடி பயங்கர ஹாப்பி ஆயிட்டா உங்களுக்கு ஒரு விஷயம் ஹாப்பி ஆன உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவீங்களா அதே மாதிரிதான் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க இது ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொன்னீங்க ஆனா பாத்தீங்களா அப்படின்னு எல்லார்கிட்டயும் காட்டினா இப்ப என்ன நினைச்சான்னா இவ அந்த சீட் போட்டது மட்டும் இல்ல இவ்வளவு நாள் எலினா வந்து எப்படி பைபிள் ரீட் பண்ணுவா தெரியுமா அம்மா அப்பா தொல்லை தாங்க முடியாம அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிதான் டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே பைபிள் ரீட் பண்ணுவா சாயந்தரம் ப்ரே பண்ணுவா எல்லாமே பண்ணிட்டு இருந்தா ஆனா இந்த சீட் விஷயத்துல அந்த ஸ்ப்ரவுட்ஸ் பார்த்தத உடனே இப்போதான் அவளுக்கு என்னாச்சு நம்ம ப்ரே பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்றாங்க ஆன்சர் பண்றாங்கன்றது அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது சோ என்ன பண்ணுவா தெரியுமா டெய்லி நான் இனிமேல் ப்ரே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பாப்பா இப்ப ஸ்கூல்ல திடீர்னு சர்ப்ரைஸ் டெஸ்ட்பாங்க எல்லாரும் பயந்துட்டு இருப்பாங்க இவ மட்டும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ப்ரே பண்ணுவா ஏசப்பா சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டாங்க ஏசப்பா நான் படிக்கல ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்பா அவ எக்ஸாம் எழுத ஆரம்பிப்பா அவளால ஈஸியா ஆன்சர்ஸ் எழுத முடியும் ஏன்னா ஏசப்பா அவளுக்கு ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்துவாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்த உடனே இப்ப அவளோட ஹோப் இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சது இதெல்லாம் நடக்க 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 இவ்வளவு நாள் எப்படி இருந்தா ரொம்ப லோன்லியா சேடா இருந்தால இப்ப அவளோட ஹார்ட் பீஸ்ஃபுல்லாச்சு ஓகே யார் இல்லாம போனாலும் ஏசப்பா என் கூட இருக்காங்கன்னு அவளுக்கு ஒரு ஹாப்பினஸும் வந்துச்சு சோ இப்போ இந்த மேஞ்சர் எல்லார்கிட்டயும் காட்டிட்டு இருந்தால சோ அவ ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவா வாங்க நீங்களும் என் வீட்டுக்கு வந்து என்னோட மேஞ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்பா சோ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இப்போ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எல்லாரும் பண்ணி அங்கேயும் அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க குரூப்பா சாட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பையன் டிம் மட்டும் சைலண்டா உட்காந்து இப்படி உட்காந்துருப்பான் உடனே இவ போவா போய் ஹே டிம் ஏன் இப்படி சைலண்டா இருக்க நீ இப்படி சைலண்டா அந்த பையனே கிடையாதே அப்படின்னு கேட்பா கேட்ட உடனே டிம் சொல்லுவான் எனக்கு நான் என்னைக்காவது தனியா இருந்து பாத்திருக்கியா இல்ல நான் எப்பவுமே ஒரு கேங்கா தான் இருப்போம் ஆனா இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் தெரியுமா என் கூட இருக்காங்க நான் அடுத்தவரை புள்ளி பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் போய் சண்டை போடுறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சோ நான் இதெல்லாம் பண்றதுனாலதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சூப்பர் இப்படிதான் சண்டை போடணும் இப்படிதான் புள்ளி பண்ணணும்னு சொல்லி சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணி எல்லாரும் என் கூட இருந்தாங்க நான் என்னைக்காவது ஒரு நாள் நோ நம்ம புள்ளி பண்ணக்கூடாது அது தப்புன்னு சொன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேசாம போயிடுறாங்கன்னு அவனோட பிரச்சனைய சொல்லுவான் சொன்ன உடனே எலினா வந்து என்ன தெரியுமா சொல்லுவா இதே மாதிரிதான் நானும் ஒரு நாள் ரொம்ப லோன்லியா ஹர்ட் ஆகி யாருமே இல்லையேன்னு நினைக்கும் போது ஏசப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சது சோ நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன்
எனக்கு எப்பெல்லாம் லோன்லியா ஃபீல் பண்றேனோ உடனே நான் என் பைபிள் எடுத்து ரீட் பண்ணுவேன். இல்லைன்னா என் மனசுக்குள்ளேயே ஏசப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஸோ நான் வந்து இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றேன், நீயும் அதை ட்ரை பண்ணுன்னு சொல்லுவான். இப்போ எலினா என்ன பண்றா, அவளுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை தன்னோட வச்சுக்காம அவளோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்றால. ஸோ இதுதான் இந்த வீக்கோட தீம், பீஸ். நமக்குள்ள ஒரு சமாதானம் வரும் எப்போனா காட் ஆஃப் ஹோப், ஸ்டார் ஆஃப் ஹோப் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல் ஆயிடும். அந்த பீஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அந்த பீஸ்ஃபுல்னஸை அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும். லாஸ்ட் வீக்கே ஒரு வசனம் படிச்சோம்ல, ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 13. May the God of hope fill you with all joy and peace as you trust in him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. So நம்மளோட hope overflow ஆகும் எப்போ Holy Spirit ஓட help கிடைக்கும் போது. So last week அவ என்ன கிராஃப்ட் பண்ணா, ஸ்டார் ஆஃப் ஹோப் பண்ணி ஒட்டினாலா. So இன்னைக்கு நம்ம பண்ண போறது டவ். ஓகேவா? சோ இன்னைக்கு டவ் தான் செய்ய போறோம். சோ இந்த டவ்க்கு என்ன பண்ணணும்னா உங்களோட ஹேண்ட ட்ரேஸ் பண்ணிக்கணும், கட் பண்ணிரணும். ஓகே, ரொம்ப சிம்பிளா நம்மளோட ஹேண்ட ட்ரேஸ் பண்ணணும், கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இப்போ இதுதான் என்னது, அதோட ஹெட். சோ இங்க ஒரு பீக் டிரா பண்ணணும். ஸோ ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுக்கணும், கம் போடணும், ஒட்டணும். ஸோ ஒரு டவ் ரெடி பண்ணாங்க. சரியா? ஸோ இன்னைக்கு என்ன பண்ணாங்க, இந்த டவ் நான் வந்து இந்த வாரம் படிச்ச விஷயம் என்னது, அப்படின்னு சொல்லி இதையே என்ன பண்ணாங்க அந்த கார்டன்ல பிளேஸ் பண்ணாங்க. சரியா? ஆமா. ஸோ இதுதான் இந்த வீக்கோட லெசன். லாஸ்ட் வீக் நம்ம என்ன சொன்னோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஸ்டார் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இன்னைக்கோட ஸ்டோரியில ஐசாயா சாப்டர் 9 verse 6 என்ன சொல்லுது, ஜீசஸ் இஸ் அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஏசப்பா நம்மளுக்குள்ள இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான பீஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த சமாதானத்தை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் அட்வென்ட் 3ல நாங்க உங்களை மீட் பண்றோம்.